வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதிய புரோதலாமியன் அண்ட் எபிதலாமியன், அதனுடைய தமிழ் சுருக்கம். புரோதலாமியன் என்பது திருமணம் நடக்கவிருக்கும் நேரத்தில் மணமகன் வீட்டில் பாடும் ஒரு காதல் பாடல். அதே சமயம் எபிதலாமியன் என்பது திருமண பந்தத்திற்கு பிறகு மணமகன் அல்லது மணமகள் இல்லத்தில் மணமக்களுக்காக பாடும் ஒரு பாடல் ஆகும். ஸ்பென்சரின் புரோதலாமியன் கவிதை லேடி எலிசபெத் மற்றும் லேடி கேத்தரின் சோமர்செட் ஆகியோரின் இரட்டை திருமணங்களை கௌரவிக்கும் ஒரு கவிதை. அதே சமயம் எபிதலாமியன் கவிதையானது மணமக்கள் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் நல்லுறவுடன் வாழ வேண்டும் என்பதை வாழ்த்துவதை நோக்கமாக கொண்டது. புரோதலாமியன் என்பது திருமண விழாவின் போது நடைபெறும் நிகழ்வுகளை விவரிப்பதுடன் மணமக்களை பற்றியும் திருமணத்தின் மகிழ்ச்சியான தருணங்களை பற்றியும் கவிதை வெளிப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக 1596 வெளியிடப்பட்ட எட்மண்ட் ஸ்பென்சரின் புரோதலாமியன் கவிதை லேடி எலிசபெத் மற்றும் லேடி கேத்தரின் சோமர்செட் ஆகியோரின் திருமணத்தை விவரிக்கிறது. எபிதலாமியன் என்பது மணமக்கள் தங்கள் இல்லத்தில் இருக்கும்போது பாடும் ஒரு பாடல். இதனுடைய நோக்கம் மணமக்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் நல்லுறவுடனும் வாழ வேண்டும் என்பதை வாழ்த்தி பாடுவதாகும். எடுத்துக்காட்டாக எட்மண்ட் ஸ்பென்சரின் மற்றொரு கவிதை, இதில் மணமக்களின் திருமண இரவுக்கு அலங்காரங்கள், விழா மற்றும் மணமக்கள் இணைந்து வாழ்வது பற்றி எடுத்துரைக்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, புரோதலாமியன் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முன்பு பாடுகின்ற பாடல். எபிதலாமியன் என்பது திருமணத்திற்கு பிறகு பாடுகின்ற பாடல். ஓகே நண்பர்களே, இந்த பாடல்கள் பற்றிய விரிவான விவரங்களுக்கு யூடியூப் வீடியோக்களை அணுகவும். நன்றி. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.